அடிக்கடி விழுந்து போகிறேன். நிலையாய் நிற்க என்னதான் செய்வது என்று யோசிக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 29:24. வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். தாவீது தேவனுக்கு மிக மிக பிரியமான மனிதனாய் இருந்தார். இதுவரை பத்சேபாளை காணும் வரை. பத்சேபாளை கண்டவுடன் எல்லாவற்றையும் மறந்து போனார், தவறு செய்தார். ஆனால் தேவன் அதை சுட்டி காட்டின போதோ மிகுந்த புத்திமானாய் மாறிவிட்டார். எப்படி? தன் தவறுக்காக தேவனிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பி தவறை திருத்திக் கொண்டார். திரும்ப மரணம் வரைக்கும் அந்த தவறை அவர் செய்யவே இல்லை. தொடர்ந்து புத்திமானாய் இருந்ததினால் ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றார். கிதியோன் முறுமுறுத்து கொண்டே இருந்தார். அவருடைய முறுமுறுப்பின் காரணம், எத்தனை வாக்குத்தத்தங்களை இந்த கர்த்தர் கொடுத்தார், ஆனால் இன்னும் நான் அடிமையாகவே இருக்கிறோமே என்ற முறுமுறுப்பு. அந்த முறுமுறுப்பில் ஒரு நியாயமும் இருந்தது. கர்த்தர் தனக்கு செய்ய வேண்டிய வாக்குத்தத்தங்களை தன் இயலாமையில் நினைப்பூட்டிக் கொண்டே முறுமுறுத்துக் கொண்டிருந்தார். அவர் உள்ளிந்திரியங்களையும் அவர் வைராகியத்தையும் கண்ட கர்த்தர் அவருக்கு அடையாளங்களினால் உபதேசத்தை கற்றுக் கொடுத்தார். அவரும் கற்றுக்கொண்டு மிகவும் பலவீனமான அந்த மனிதனை கொண்டு பலவான்களை தேவன் முறியடித்து மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஆமாங்க, அடிக்கடி மனசு வழுவி போதா? தேவனை விட்டு பின்வாங்கி போறீங்களா? கவலைப்படாதீங்க. நம்மை மன்னிக்கும் தேவன் எப்பொழுதும் நமக்காக காத்திருக்கிறார். அவர் நமக்கு நாம் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை நியாயப்படுத்தாமல், ஆம் தேவனே, நான் தவறு செய்துவிட்டேன், என்னை திருத்திக் கொள்ள விரும்புகிறேன், என்னை கற்றுத்தாரும், எனக்கு புத்தி தாரும் என்று கேட்கும் போது தேவன் நம்மை புத்திமான்களாக்கி அடிக்கடி விழும் அந்த குணத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். தேவனுக்குரிய முறுமுறுப்புகள் நமக்கு இருக்கும் போது தேவன் அதன் உள்ளிந்திரியங்களை பார்க்கிறார். ஆனால் நார்மலாவே முறுமுறுத்து கொண்டே இருந்தா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. தேவனுடைய காரியங்களை, அவர் உபதேசங்களை உற்று பார்த்து கற்றுக்கொள்ளும் போது இந்த முறுமுறுப்புகள் நம்மை விட்டு நீங்கி நம்மை கொண்டும் தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்வாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, என்னுடைய வாழ்வும் மனதையும் முறுமுறுக்கும் மனதையும் மாற்றி உம்மிடத்தில் அமர்ந்து உம் காரியங்களை கற்றுக்கொண்டு புத்திமானாய் இருக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.